அன்பு நேயர்களே வணக்கம். நாளைக்கு மார்கழி மாதம் பிறக்க இருக்கிறது. மார்கழி மாதம் என்பது மிகவும் புனிதமான மாதம். காரணம், பகவான் ஒவ்வொரு விஷயமாக பகவத்கீதையிலே சொல்லிக்கொண்டே வருகின்றான். அதிலே மாதங்களை குறிப்பிடுகின்ற பொழுது 12 மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என்று மாசானாம் மார்க சீரசோகம் என்று பகவான் கீதையிலே சொல்வதிலிருந்து அதனுடைய பெருமை நமக்கு தெரிகிறது. அந்த பெருமை தெரிந்ததால் தான் ஆண்டாள் நாச்சியார் 2 பிரபந்தங்களை நமக்காக அருளி செய்தார். ஆண்டாள் நாச்சியார் மற்ற ஆழ்வார்களைப் போல அல்ல, நித்தியசூரிகளைப் போல அல்ல, சாட்சாத் அந்த பூமி பிராட்டியே நமக்காக இந்த உலகத்திலே வந்து அவதரித்தாள். அதுவும் அவள் அவதரித்தது ஆடிப்பூரம். யாருக்கு அவதரித்தாள்? ஒரு ஆழ்வாரையே தனக்கு தந்தையாக கொண்டு அவதாரம் செய்தாள். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் வழுத்தாய் நாளும் பக்தியுடன் வழுத்தாய் மனமே அப்படின்னுட்டு தன்னுடைய நெஞ்சுக்கு மணவாள மாமுனிகள் சொல்லுகின்றாள். அந்த ஆண்டாளுடைய நாமத்தை சொன்னாலே போதும், நமக்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தான அந்த திருப்பாவை அருளி செய்த அந்த ஆண்டாளுடைய நாமத்துக்கு அத்தனை உயர்வு என்பதை பராசரப்பட்டர் காண்பிக்கிறார். இந்த மார்கழி மாதத்திலே என்ன விசேஷம் என்று சொன்னால் திருப்பாவை விசேஷம். காரணம், இந்த மாதத்தை மார்கழி மாதம் என்று சாதாரணமாக சொல்கிறோம். தனுர் மாதம் என தனுசு ராசியிலே சூரியன் நுழைவதினாலே தனுர் மாதம் என்று சொல்லுகின்றோம். இன்னொரு விஷயமும் இருக்குது. தனுசுன்னா வில்லு, சாப மாதம் என்று வைதிகர்கள் சொல்லுவார்கள். சாபம் என்னாலும் வில்லுன்னு தான் அர்த்தம். ஏன் வில்லுன்னுட்டு அர்த்தம்னு சொன்னால், இந்த மார்கழி குளிரில் வில்லு போல வளைந்து அவர்கள் விடிய காலையில் உறங்குவார்கள். அந்த வில்லை நிமிர்த்துவது போல நீ விழித்திருந்து எம்பெருமானை வணங்கு என்று சொல்வதற்காக ஏற்பட்ட மாதம்தான் இந்த மார்கழி மாதம். அதனால் இது சாப மாதம். ரொம்ப பேர் இது என்ன சொல்லுவாங்க, மார்கழி மாதம் என்பது பீடை மாதம் என்று சொல்லுவாங்க. அது பீடை மாதம் கிடையாது, பீடையை போக்கும் மாதம் இல்லையா. ஞான பூங்கொடின்னுட்டு பேர் ஆண்டாளுக்கு பேர். அவள் சின்ன வயசில் பாடின பிரபந்தம், கண்ணனையே நினைத்து பாடின பிரபந்தம். அதுவும் ஒரு நோன்பு இருக்கிறார். பெரியவங்களே நோன்பு இருக்க முடியாது, ஆனால் சின்னஞ்சிறு 5 வயசு குழந்தை நோன்பு இருந்து அற்புதமான தமிழில், அதுவும் சங்க தமிழில் ஒரு பிரபந்தத்தை பாடி இருக்கிறாள் என்று சொன்னால் அதுதான் திருப்பாவை. அந்த திருப்பாவை பாடுவதன் மூலமாகத்தான் நாம் எம்பெருமானை அடைய முடியும். அந்த திருப்பாவையினுடைய அழகைத்தான் இந்த மார்கழி மாதத்திலே நாம் அனுபவிக்க இருக்கிறோம். 5 அறியாத மானிடர்களை 5 பிரிச்சிருக்கிற ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சோம்னா எப்படி சொலையாக இருக்குமோ, அந்த மாதிரி 5 பாகங்களாக பிரித்திருப்பதாலே அந்த முதல் 5 பாகத்தை நாம் முதல் பகுதியாகவும், அடுத்த 5 பாசுரங்களை அடுத்த ஒரு பகுதியாகவும், இப்போ 6 பகுதிகளாக நாம் இந்த திருப்பாவையை அனுபவிப்போம். முதல் பாசுரம்: மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சுருமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய். இதுதான் முதல் பாசுரம். ரொம்ப இனிமையான பாசுரம். நல்ல தமிழ் நமக்கு வரணும், நம்முடைய பசங்களுக்கு வரணும், பிள்ளைகளுக்கு வரணும்னா இந்த பாசுரத்தை காதால் கேட்க வைங்க. இந்த திருப்பாவையை எடுத்து கையில் கொடுத்து பாட வைங்க. ஒன்று, நல்ல தமிழ் வரும். 2வது, பகவானுடைய திருவருள் அவர்களுக்கு தட்டாமல் கிடைக்கும். ஆண்டாளுக்கு கிடைத்தது, ஆண்டாளுக்கு கிடைத்த அந்த திருவருள் நமக்கும் கிடைக்க வேண்டும். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர்ன்னுட்டு கடைசியில் பலச்சுருதியில் சொல்கிறார். அதுதான் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் ரொம்ப எளிமையான அர்த்தம். மார்கழி திங்கள், மார்கழி மாதம், மதி நிறைந்த நன்னாளால். நமக்கு மதி என்பது இந்த சாந்திரமான முறையில் பௌர்ணமி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறக்கிறது தான் மாதம். மார்க்கம் காட்டுகின்றது, வழி காட்டுகின்ற மாதம் இல்லையா. அதனால தான் இந்த மாதத்தில் விரதம் இருந்தால் தை மாதத்திலே வழி பிறக்கும் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் எதையெல்லாம் நேர்த்து கொண்டு இந்த ஆண்டாளுடைய திருவடி வாரங்களில் பல்லாண்டு பாடுகிறார்களோ அவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும்.
அதுதான் இந்த மார்கழி மாதத்தினுடைய எளிமையான தாத்பரியம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். மதி நிறைந்த நன்னாளானா மேலே நிலவு தெரிகின்ற அற்புதமான ஒரு நாள் அப்படின்ட்டு சாதாரணமான பொருள். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், எப்போ நமக்கு இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவையை பாடணும், திருப்பாவையை கேட்கணும், திருப்பாவை பாடுற கோயிலுக்கு போகணும்னுட்டு தோணுதோ அப்போவே நமக்கு புத்தி வந்துருச்சுன்னுட்டு அர்த்தம். அப்போவே நமக்கு புத்தி நல்லா வேலை செய்யுதுன்னுட்டு அர்த்தம். அதனால தான் மதி நிறைந்த நன்னாளால். என்றைக்கு ஒருவன் நல்ல காரியங்களை செய்கிறானோ, நல்ல புத்தி இருந்தால் தானே நல்ல காரியத்தை செய்வான். அப்போ நல்ல காரியத்தை செய்கின்ற நாள் அவனுக்கு நல்ல நாள். நல்ல புத்தி வருகின்ற நாள் நல்ல நாள். எது நல்ல புத்தி? எம்பெருமானை நினைப்பது, எம்பெருமானை வணங்குவது நல்ல புத்தி. அதைத்தான் முதல் வரியில் சொல்கிறா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராடப் போதுவீர். நீராட்டம் என்ன சொன்னால், காலையில் எழுந்து நம்முடைய உடம்பை நல்ல தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு நீராட்டம் என்பது வேணும். உள்ளே இருக்கிற பகவானையும் குளிப்பாட்டுறோன்னுட்டு அர்த்தம். நீராட்டம்ங்கிறது சாதாரணமான கிடையாது. அதனால தான் மந்திரஸ்தானம், மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஸ்நானம் பண்ணணும். எதையோ நினச்சிக்கிட்டு ஸ்நானம் பண்ணுறது கிடையாது. இன்னொன்று, குளித்தல் என்று சொன்னாலே சுத்தப்படுத்துவது. உடம்பை சுத்தப்படுத்துறது தண்ணியில் விழுந்து குளிக்கிறோம். மனசை சுத்தப்படுத்தணும்னா அதுக்கு பகவானுடைய நாமா என்கிற குளியலை செய்ய வேண்டும். அதுக்கு தான் நீராட பொதுவீர் பொதுமினோ நேரிழையீர். நேரிழையீர்னா அழகான அந்த ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்களேன்னுட்டு அர்த்தம். எது ஆபரணம்? பக்தி தான் ஆபரணம். இந்த இடத்துல 1000 பவுன் போட்டுக்கிறதோ 1 கிலோ தங்கத்தை எடுத்து மாட்டிக்கிறதோ ஆபரணம் கிடையாது. அதை இழுத்துக்கிட்டு போயிடலாம். எது? கிருஷ்ண பக்தி என்கிற ஆபரணத்தை அடைந்தவர்களே. நீராட பொதுவீர் பொதுமினோ நேரிழையீர். சீர்மல்கும் ஆய்ப்பாடி. ஆய்ப்பாடி, இந்த ஆய்ப்பாடியில் அல்லவா எம்பெருமான் சகல சம்பத்தும் பெற்ற அந்த இறைவன் இந்த ஆய்ப்பாடி ஏழை ஆயர்குல மக்களை தேர்ந்தெடுத்து அங்கே அவர்களோடு சேர்ந்து வசித்து நாம் இன்புறுவோம் என்றல்லவா வந்திருக்கிறான். அவனுடைய அவதார நோக்கம் என்ன? அந்த அவதார நோக்கம் என்பது ஆயர்குலத்திலே பிறந்தான். ஆயர்குலத்திலே பிறந்து அந்த ஆயர்குலத்திலே மிகப்பெரிய அந்த மேம்பாட்டை அடைய செய்தான். சீர்மல்கும் ஆய்ப்பாடி என்கிறார். சீர்மல்கும்னா செல்வம் நிறைந்த, பெருமைகள் நிறைந்த, ஐஸ்வர்யங்கள் நிறைந்த, அப்படின்னா பல பொருள் இருக்குது. எது சீர்? எம்பெருமான் அவதாரம் பண்ணதே ஒரு சீர் தானே. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன். நம்ம யாரு? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். முதல்ல அப்பாவை சொல்லி பின்னாடி அம்மாவை சொல்கிறது. அதனால் கூர்வேல் கொடுந்தொழிலன். கொடுந்தொழிலன்னா எப்பயுமே அவர் கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காகவே ஒரு வேலை வச்சுருப்பாராம். ஏன்னா மற்ற அவதாரம் மாதிரி கிடையாது கண்ணனுடைய அவதாரம். பிறக்கும் போதே ஒரு மிகப்பெரிய பகையோடு பிறந்த அவதாரம் இது இல்லையா? அதனால் ஒரு எறும்பு போனால் கூட அவன் எறும்புக்கு கூட பங்கம் விளைவிக்காத அவ்வளவு காருண்யசீலன். யார்? நந்தகோபன். ஒரு எறும்பு வந்தாலும் கூட கொல்லக்கூடாது என்று நினைக்கக்கூடியவன். ஆனால் இந்த கண்ணன் அவதாரம் செய்த பிறகு இந்த எறும்பு தானா இது, இல்லாட்டி இன்னொரு அசுரனா என்று நினைத்து கொண்டு கூர்மையான வேலினாலே அதனை அப்படியே தள்ளுறதுக்காக வந்துடுவானான். கூர்வேல் கொடுந்தொழிலன். அதனால் அவன் அப்படியே பார்க்குறத பார்த்தா எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு கொலை ஆயுதம் வச்சுருக்கிறான் இல்லையா? அதனால் கூர்வேல் கொடுந்தொழிலனுங்கிற நந்தகோபன் குமரன். ஏன்னா குமரன் அவனையும் அவனுடைய குலத்தையும் இந்த உலகத்தையும் வாழ வைப்பதற்காக பிறந்தவன் இல்லையா குமரன். குமரன்னா என்னைக்குமே குமரனாக இருக்கக்கூடியவன். நித்திய யுவான்னுட்டு கண்ணனுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்றைக்குமே அவனுடைய அழகோ இளமையோ மாறுவதோ கிடையாது. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏறார்ந்த கண்ணி, அழகு நிறைந்த கண். நம்ம எப்பயுமே பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை பார்த்தாலே பசுமையாக பார்த்தா நமக்கு பசுமையான நினைவுகள் நமக்கு வந்துடும், கண்ணு தெளிவாக இருக்கும். கஷ்டத்தை பார்த்தோம்னா கஷ்டம் மனசுக்கு வந்துடும். அற்புதமான தெய்வ குழந்தையை எப்பொழுது பார்த்தாலும் பார்த்து 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 அந்த கண்முழுக்க அழகாகிவிட்டதான். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். இளம் சிங்கம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அம்மா கிட்ட சிங்கம் போல இருப்பானான். அவன் யாதவ குல சிங்கம். அவன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். கார்மேனி அழகான கருத்த மேனி, மேகம் போன்ற சியாமள மேனி வண்ணன். கார்மேனி கருணை நிறைந்த மேனி. மேனியே கருணைக்கு ஒரு ஓமையாக சொல்கிறார். கார்மேனி செங்கண், ஆஸ்ரிதர்களை பார்த்து பார்த்து சிவந்த கண்கள், கொடுத்தால் சிவக்கும் கைகள். கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். கதிரன்னா சூரியன், மதியன்னா சந்திரன். சந்திரன் சூரியன் இரண்டையும் பகவான் தான் உள்ளே அந்தரியாமியாக இருந்து இயக்குகின்றான். அவனுடைய ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். இதை பல பாடல்களிலே ஆண்டாள் சொல்லப் போகிறாள்.
ஒன்று இந்த உயிர்களுக்கு வெளிச்சத்தை தருவது, வெப்பத்தை தருவது, இன்னொன்று குளிர்ச்சியை தருவது. உடம்புல ரெண்டுமே வேணும். பருவகாலத்தில் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இருந்தால்தான் உயிர்கள் வாழும். வெறுமனே வெப்பமாக இருந்தாலும் அந்த பயிர்கள் வாழாது. வெறுமனே குளிர்ச்சியாக இருந்தாலும் அந்த பயிர்கள் செழிக்காது. கதிர்மதியம் போல்முகத்தான். யாரவன் ஒரே வார்த்தையில் அடித்து விட்டுறான். எல்லா உயிர்களுக்குள்ளுமே இருக்கக்கூடிய பேருயிர் இல்லையா? அதனால் இந்த நாராயண பதம், நாரம் அயனம் ரெண்டும் சேர்ந்ததான் நாரம். நாரம் என்கிறது உயிர்களினுடைய தொகுதி, அது அயனம், அது இவனுடைய வழியாகத்தான் பிறக்கின்றன. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர் நாராயணம் என்ற சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்பதை சொல்லுகின்ற ஒரு நாமம். அந்த நாராயணன் நமக்கே, அவனே நமக்கே, அவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்பேற்பட்ட உறவு? ஒழிக்க முடியாத உறவு. நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ, பாரோர் புகழ. ஆரம்பத்தில் செய்யும்போது இதெல்லாம் எங்கே உருப்பட போதும்பா, பின்னாடி பார்த்தோம்னா அப்பயே அவன் ஜெயிப்பான்ட்டு எனக்கு தெரியும் அப்படி என்று மெச்சுவார்கள். அதனால் ஆரம்பத்திலே நம்மை தகாத வார்த்தைகளால் சொன்னவர்கள், நம்முடைய காரியங்களின் மீது நன்மதிப்பு இல்லாதவர்கள் எல்லோரும், ஆகா இந்த சிறுமியர்கள் அல்லவோ இப்படி ஒரு நோன்பிருந்து இறைவனை அடைந்தார்கள் என்று பாரோர் புகழும்படியாக, அவர்கள் அனுபவிக்கும்படியாக, அவர்களுக்கும் நல்லது நடக்கும்படியாக படிந்தேலோரம்பாவாய். ஆகையினால் வாருங்கள் எல்லோரும் நீராடுவோம் என்று முதல் பாசுரத்திலே நாராயண பரத்துவத்தை கூறி அந்த நாராயணன் தான் நமக்கு படிகளக்கக்கூடியவன் என்பதையும் சொல்லுகின்றாள் ஆண்டாள். ரெண்டாவது பாட்டு வையத்துள் வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறி எண்ணி உகந்தேலோரம்பாவாய். ரொம்ப அற்புதமாக இப்போ நோன்பு நோக்கிறதுக்காக ஆண்டாள் சொல்லிட்டான். இந்த நோன்பை எப்படி நோற்பது, என்ன செய்யணும்? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை செய்யும்போது சிலவற்றை செய்ய வேண்டும், சிலவற்றை செய்யக்கூடாது. இந்த மார்கழி நோம்பில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அந்த லிஸ்ட்டை சொல்கிறது தான் இந்த பாட்டு. எப்படி? வையத்துள் வாழ்வீர்கள். வையம் என்பது நம்மளெல்லாம் வச்சிருக்குது இல்லையா, அதனாலே இதுக்கு வையம் என்னட்டு பேர். நம்ம போன்றவர்களையும் வைத்து கொண்டு இருப்பதாலே வையம். வையம் என்றாலே இந்த உலகம் என்னட்டு அர்த்தம். இது ஆகு பெயர். உயிர்களையெல்லாம் வைத்திருப்பதாலே அது வையம். உலகம் என்று சொன்னால் உலகம் என்பது ஒரு ஜடப்பொருளை மட்டும் குறிப்பது கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய உயிர் தொகுதிகளையும் குறிப்பது தான். வையத்துள் வாழ்வீர்கள். வாழ்வீர்கள்னா வாழ பிறந்தவர்களே, உய்வடைய பிறந்தவர்களே, பிறரையும் உய்வடையும்படியாக செய்யக்கூடியவர்களே, வையத்துள் வாழ்வீர்கள். நாமும் என எல்லாரையும் சேர்த்துக்கிறேன். இங்கேயே பாருங்க, ஒரு தனி வழிபாடு என்பதை ஆண்டாள் காண்பிக்கவில்லை. ஒரு 10 பேரை சேர்ந்துட்டு போ, நீ மட்டும் சாப்பிடாத, நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காத, ஒரு நல்ல அழகான ஒரு உலகியல் விஷயத்தை சொல்லுகிறார். எல்லாரையும் அழைத்து கொண்டு செல், எல்லாரையும் அரவணைத்து கொண்டு செல், எல்லோரோடும் இருப்பது தான் வாழ்வு. நீ மட்டும் முன்னேறுவதோ, நீ மட்டும் அனுபவிப்பதோ வாழ்வு கிடையாது. அதை சொல்கிற பாருங்க, வையத்துள் வாழ்வீர்கள். நாமும் என நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டு நம் பாவைக்கு, நம்முடைய திருப்பாவைக்கு, பகவானை நம்முடைய கண்ணன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அழகு. நம் பெருமாள் என்று பெருமாள் வேற எப்பயாவது சொல்கிறோமா? பாருங்கள், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு என்ன பேர்? நம் பெருமாள், நம்முடைய பெருமாள். எங்கள் பெருமாள் இருக்கும்போது என்ன எனக்கு குறை வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு அழகு இருக்குது இல்லையா, ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா. எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லும்போது என்ன அமைப்பு இருக்குது, அந்த மாதிரி நம் பாவைக்கு நாம் இன்பமுடன் நம்ம பின்பற்றுகின்ற அனுஷ்டிக்கின்ற அந்த நோன்புக்கு. ஏன்னா திருப்பாவை என்பது சாதாரண பிரபந்தம் கிடையாது, வெறுமனே சேவிக்கிற பிரபந்தம் கிடையாது. திருப்பாவைங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம். அதனால் இதுக்கு அனுஷ்டான பிரபந்தம்னுட்டே பெரியவங்க பேர் வச்சுருக்கிறாங்க. நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரிசை இருக்குது இல்லையா. கேளீரோ, வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறா? என்ன செய்யணும்? செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமனடிபாடி. பையத்துயன்ற உறங்குபான் போல் யோக செய்யும் பெருமாள். அவர் கீழே படுத்துருக்கிறாரா எந்திருக்கிறாரா அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு அவர் இருக்கிறாராம். பையத்துயன்ற மெல்லத்துயன்ற, பாம்புக்கும் நோகக்கூடாது, இவருக்கும் நோகக்கூடாது. மெல்லத்துயன்ற பையங்கிறது மதுர பாஷை. அந்த பாண்டிய நாட்டை சேர்ந்த ஆண்டாள் சில வழக்கு சொற்களை திருப்பாவையிலே பயன்படுத்துகிறாள். அதில் இந்த பையங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. பையத்துயன்ற பரமன் நாராயணன் என்று அந்த பாசுரத்தில் சொன்னான். இந்த இடத்துல பரமன் சொல்லுகிறார். பரமன் என்ன பாடணும்? திருவடியை பாட வேண்டும்.
காரணம், பகவானே கைவிட்டாலும் கூட அவனுடைய திருவடிகள் கைவிடாது தின்கடல்களாக இருக்கும். ஆச்சாரியர்கள் காமிக்கிறாங்க, ஒரு ஆளை போய் நேராக காலில் விழுந்துட்டோம்னு வச்சுக்கோ, அந்த எப்படியும் நமக்கு என்ன நடக்கணுமோ அதை நடந்துடும். காலில் விழுந்து சாதிச்சுக்கிட்டான், கையை பிடிச்சி சாதிக்க முடியாது. அதனால் பகவான், அதனால தான் எப்பயுமே நீங்கள் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா எதை முதல்ல சேவிக்கணும்? திருவடியை சேவிக்க வேண்டும். எதை பிடிச்சிக்கிட்டு அவன்கிட்ட சரண்டர் ஆகணும்? திருவடியை பிடிச்சிக்கிட்டு சரண்டர் ஆகணும். எதை முதல்ல பாடணும்? திருவடியை பாட வேண்டும். புகழன்றும் இல்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேங்கிறார். அதனால் இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறா, பையத்துயின்ற பரமன் அடிபாடி அவனுடைய திருவடியை பாடி நெய்யுண்ணோம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, இதெல்லாம் செய்யக்கூடாது. நெய்யை இதெல்லாம் பகவானுக்கு சமர்ப்பித்து உண்ண வேண்டும். ஏன்னா அவன் நெய்யை மிச்சம் வச்சா தானே சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லை, இறைவனுக்கு சமர்ப்பிக்காத எதுவும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நோன்பு காலத்தில் இந்த மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, நாட்காலே நீராடி, விடிய காலையிலே நீராடி. முதல்ல உடம்புக்கு ஒரு பெரிய குளிர்ச்சி வரணும். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்வோம். வரிசலாக சொல்லிக்கிட்டே வர, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு, நம்மை அலங்கரித்து கொள்ள மாட்டோம். ஏன்னா பகவான் பரமபுருஷன், நாம் எல்லாம் யார்? அவனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், அவனுக்கு மனைவியாக இருக்க சமய கற்பு என்று சொல்லுவார்கள். அப்போது புருஷோத்தமனுக்குரியது தான் நம்முடைய உடல் பொருள் ஆவி எல்லாம். ஆண்டாள் சொல்கிறா இல்லையா? அதனால் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதம். தீக்குறளை சென்றோதம் என்ன அற்புதமான விஷயம் பாருங்கள். 1 10 10 20 20 100 100 1000 சொல்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துகிறோம். வதந்தி பரவ. அதனால தான் வதந்தி என்று சொன்னால், நெருப்பு பற்ற வச்சா எப்படி கடகடன்னு எல்லாத்தையும் எரித்து சுட்டு சாம்பல் ஆகிட்டு இருந்த இடம் தெரியாமல் போயிடுமோ, அந்த மாதிரி ஒரு பொல்லாங்கு சொல்லுவது, பிறரை பற்றி அறியாமல் சொல்லுவது. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், ஒருத்தவரை பற்றி பேசுகிறோம்னா அது நிஜம்னுட்டு நம்ம தெரியுமா? எத்தனை விஷயங்கள் பாருங்கள், எதெல்லாம் நிஜம் என்று நம்பினோமா 4 நாள் கழித்து அதெல்லாம் நிஜம் இல்லைன்னுட்டு வேற கதை வருது பாருங்கள். எதுக்காக போய் மற்றவங்க கிட்ட சொல்லணும்? இனியவே கூறலன்னுட்டு வள்ளுவர் சொன்னார். அடுத்தவர்களுக்கு உதவுறது போல, அடுத்தவர்களுக்கு உற்சாகம் தருவது போல, அடுத்தவர்களுடைய பக்தி உணர்வை ஊட்டுவது போல, அடுத்தவர்களுக்கு ஏதாவது உபகாரம் செய்வது போல ஒரு விஷயம் பேச முடிந்தால் பேசு, இல்லாவிட்டால் பேசாமல் இருப்பது சாலச் சிறந்தது. பேசாமல் இருப்பது இல்லையா? சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லைன்னு கவிஞர் சொன்னார் இல்லையா? அதனால் நல்ல விஷயமா பேசு, இல்லாட்டி பேசாது. பேசாமல் இருக்கிறது கூட நல்ல விஷயம் பேசுகிற மாதிரி தான் அர்த்தம். அதுவும் கெட்ட விஷயத்தை போய் கடகடன்னு பற, அது நிஜமாலுமே இருந்தாலும் அதை இன்சல்ட் பண்ணுற மாதிரி மற்றவங்க கிட்ட சொல்லாத. தீக்குறளை சென்றோதோ, குறளை சொல்லுது என்னன்னா பொல்லாங்கு சொல்லுதல், இல்லாதது பொல்லாங்கு சொல்லுது. ஆண்டாள் எவ்வளோ பெரிய அற்புதமான மூளையோட யோசனை பண்ணி பார்த்துருக்கிறா பாருங்க. அந்த காலத்திலேயே இதெல்லாம் இருக்குங்கிறதால இதெல்லாம் சொல்லி உங்கள் ஆத்ம அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள். தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும், ஐயமும் பிச்சையும் வேண்டியவர்களுக்கு கொடுப்பது, தகுதியுடையவர்களுக்கு கொடுப்பது. தகுதியுடையவர்களுக்கு கொடுப்பது என்கிறது ஒரு விஷயம். ஒரு பெரிய வேத பண்டிதர் வர்றாருன்னா அவருக்கு கொடுப்பதுங்கிறது ஒன்று, வயிற்று பசிக்காக வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுப்பது ஒன்று. ஐயமும் பிச்சையும் இதெல்லாம் கொடுக்க முடியல, இதெல்லாம் கொடுக்க முடியல. என்ன செய்யலாம்? ஈஸியாக ஒரு வழி ஆண்டாள் காமிக்கிறார். ஆந்தனையும் கை காட்டி. 2 விஷயம் இதில். ஒன்று கொடுத்தாலும் கூட நான் ஒன்றும் கொடுக்கலன்னு சொல்லணுமா? நான் என்ன பெருசாக கொடுத்துட்டேன், இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லணுமா? நான் இவ்வளோ ரூபா கொடுத்தேன் அவன் மறந்துட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லக்கூடாதான். சொல்லியதை சொல்லி காட்டுதல் என்பது மிகப்பெரிய தவறு என்று சொல்லுவார்கள். சரி, இது ஒரு விஷயம். என்ன ஒரு விஷயம்? அந்தனையும் கை காட்டி. இவரால் முடியல, எப்பா நானே ஒரு முடியாதவனாக இருக்கிறேன், அவர் நல்லா கொடுப்பார், நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அங்கே போய் இதை வாங்கிட்டு போ. ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுறது. யார் கொடுப்பார்களோ அவர்களுக்கு ஆற்றுப்படுத்துதல். நான் 6 விஷயம் இதில் இருக்குது இல்லையா? ஆற்றுப்படுத்துதல், ஆந்தனையும் கை காட்டி, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறி நீ உகந்தேல வரம்பாவாய். 6 விஷயங்கள் செய்க, 6 விஷயங்கள் செய்யாமல் இருக்க. இதை செய்தால் என்றால் இந்த நோன்பை நீங்கள் கடைபிடிப்பதற்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை செய்து இந்த நோன்பை கடைபிடித்தால் என்ன ஆகும்? ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உங்களுக்கு ஆத்ம உஜ்ஜீவனம் கிடைக்கும். இந்த நோன்பு முறையாக நீங்கள் நடத்துவீர்கள்.
இன்னும் 3வது பாட்டு. இந்த 3வது பாட்டுங்கிறது ரொம்ப அற்புதமான பாட்டு. இந்த உலகத்துக்காக பிரார்த்தனை செய்கின்ற பாட்டு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடலாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை புங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. அற்புதமானவர். நிறைந்தேலோரம்பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய். செல்வத்தில் 2 செல்வம் இருக்குது. நம்மை விட்டு போகின்ற செல்வம் எல்லாம் போயிடும். ஆனால் அந்த பகவத் பக்தி என்கிற செல்வம் இருக்குது இல்லையா, கைங்கரியம் என்கிற செல்வம் இருக்குது இல்லையா, அந்த செல்வம் போகாது. லட்சுமணன் எல்லாத்தையும் விட்டுட்டு அண்ணன் கூட போகிறான். போகும்போது மரவரி கட்டிக்கிட்டு போகிறான். இவனை ஒன்றும் போகணும்னுட்டு யாரும் சொல்லலை. அப்போது வால்மீகி எழுதுகிறார், எல்லா செல்வங்களையும் இழந்தான், ஆனால் பகவத் கைங்கரியம் என்கிற செல்வத்தை பெற்றதனால் இவன் ஸ்ரீமானானான். லக்ஷ்மண லக்ஷ்மி சம்பன்னகான்னுட்டு அங்கே ஒரு அற்புதமான வார்த்தை. அது நீங்காத செல்வம் பெறுகின்ற வழியை சொல்லுகின்ற பாட்டு இந்த 3வது பாட்டு. இந்த 3வது பாட்டில் என்ன சொல்கிறா? ஓங்கி உலகளந்த உத்தமன். ஓங்கி உலகளந்த உத்தமன் யார்? வாமன அவதாரம். வாமன அவதாரம். ஏன் உத்தமனுங்கிற வார்த்தை இந்த இடத்துல சொல்கிறா? உத்தமன் என்று சொன்னால் பிறருக்கு உபகாரம் செய்தவன். அதாவது சகல ஐஸ்வர்யங்களுக்கும் யார் முதலாளியோ அந்த முதலாளியே தான் கொடுத்த பொருளையே கொடுத்தவனிடத்துல வாங்கி இன்னொருத்தவனுக்கு கொடுக்குறான் இல்லையா, அதுக்காக பிச்சை எடுக்கிறான் இல்லையா. ஒரு அப்பா ஒரு 2 பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 10 ரூபா தர்றாரு. இந்த 10 ரூபா இந்த பிள்ளை கேட்கும் பொழுது டேய் அழறாண்டா அதை தந்துடுறான்னு சொல்லும்போது டேய் எனக்காக தாடா என்று 2 கையாலையும் பிச்சை எடுத்து ஒரு அப்பா தருகின்ற ஒரு நிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கெல்லாம் தந்தையாக விளங்குகின்ற எம்பெருமான் இந்த மாவலி இடத்துல போய் பிச்சை எடுத்து இந்திரனுக்காக தருகிறார். அதனால் இவன் உத்தமன். உத்தமன் என்றால் என்ன அர்த்தம்? தன்னுடைய இழிவை இப்போ கருதாது, தான் செய்கின்ற செயலையும் இழிவையும் கருதாது, பிறருக்காக, தனக்காக கிடையாது, பிறருக்காக இன்னொரு இடத்துல போய் யாசகம் கேட்டு ஒரு யாசகனாக மான் குரலனாய் என்று ஆழ்வார் பாசம் அப்படி செய்தால் உத்தமன் அர்த்தம். இன்றைக்கி தங்களுடைய உடல் பொருள் ஆவிகளை எல்லாம் இழந்து மற்றவர்களுக்கு உபகாரம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உத்தமன் என்று பெயர். ஓங்கி உலகளந்தான், ஓங்கிய உத்தமன். இந்த உத்தமனுங்கிற அந்த குணமே ஓங்கியதான். அடுத்தது இவன் உலகத்தை அளந்தான். 3 அடி மண்தா என்று கேட்டு இந்திரனுக்கு தருவதற்காக இந்த உலகத்தை எல்லாம் அளந்தான். அதனால் ஓங்கி உலகளந்த உத்தமன். அவனுடைய பெயர் பாட வேண்டும். பேருக்கு பாடாமல் அவனுடைய பேரை அந்த கதையோடு இணைத்து மனதிலே நிறுத்தி பாட வேண்டும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் இங்கேயும் பார்த்தீங்களா, நாமும் நம் பாவைக்குன்னு சொன்னால் இல்லையா, இங்கேயும் நாங்கள். இங்கே பார்த்தாலே இது ஒரு கோஷ்டி. இதுக்கு பேர் தான் திருப்பாவ கோஷ்டின்னுட்டு பேர். இந்த கோஷ்டிக்கு என்ன பேர்? திருப்பாவ கோஷ்டின்னு பேர். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், நம்முடைய பாவைக்காக நீராடினால், மார்கழி நீராடினால், சாற்றி நீராடினால் என்ன செய்யணும்? தீங்கின்றி நாடலாம். என்ன காரணத்துக்காக இவர்கள் நோன்பு இருக்கிறார்கள்? இந்த உலகம் செழிக்க வேண்டும் என்பதுக்காக. நான் உத்தமன்னுட்டு அந்த இடத்துல பதம் போட்டதால் அந்த உத்தமன் நோக்கம் தானே இவங்களுக்கு இருக்கும். அந்த உத்தமனை பாடுகின்றவர்கள் உத்தமிகளாகத்தானே இருப்பார்கள். அந்த உத்தமையினுடைய குணம் எப்படி இருக்கும்? மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதாகத்தானே இருக்கும். அப்போ இந்த ஊரும் உலகமும் நன்றாக இருக்க வேண்டும். தீங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாறி பெய்து. 3 மழையை பெய்ய வேண்டுமா? ரொம்ப அழகாக சொல்கிறான். மாதம் மும்மாறி பெய்ததா மன்னான்னுட்டு அந்த காலத்தில் கேட்டால் ஆமன்னுட்டு மந்திரி சொல்லுவான். அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்கிறா, திங்கள் மும்மாறி பெய்து 3 மழை பெய்ய வேண்டும். அது மொத்தமாக பெஞ்சால் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும். எப்படி பெய்யணுமா? 10 நாள் வெயில் காயணுமா, 1 நாள் மழை பெய்யணும். அப்போ 3 மழை விட்டு விட்டு இன்டர்வலில் பெய்யணும். அப்படி பெஞ்சாதான் அந்த மழையானது உள்ள பூமிக்குள்ளே ஈர்க்கும். அந்த மழை தண்ணீர் வேஸ்டாகாமல் இருக்கும். இல்லாட்டி போனால் என்ன ஆகும்? இல்லாட்டி போனால் மொத்தமாக போய் ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்துடும். அதனால தான் பல நாள் மழை பெய்தாலும் கூட அந்த மழை முடிந்த பிறகு அந்த மழை தண்ணீர் பயன்படாமலே வீணாக போய் விடுகிறது. ஆண்டாள் அதை தான் யோசித்து போய்ட்றா. மொத்தமாக மழையை கொட்டாத, ஒரே நாளைக்கு இத்தனை சென்டிமீட்டர் நிட்டு விட்டு 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 பெய்ய வேண்டும். மாதம் மும்மாறி பெய்து. அதை பெஞ்சா என்ன வரும்? புஞ்சையெல்லாம் நஞ்சை நிலமாக பாரும். ஓங்கு பெரும் சென்னல். அங்கே ஓங்கின்னு சொன்னான். எப்படி பகவான் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஓங்கினானோ அதை போலவே இந்த வளமையுடன்
இந்த சென்னல் எல்லாம் ஓங்கி வளர வேண்டும். ஓங்கு பெரும் சென்னல். சென்னல் பெருசாக இருக்குது. ஆனால் இந்த பகவத் பக்தியில் விளைந்த சென்னல்ங்கிறதால அந்த பகவானுக்கு சாமரம் விசுற மாதிரி இருக்கான். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா நமக்கும் ஆன்ம வீவு கிடைக்குமா. அதனால் இது ஓங்கு பெரும் சென்னல், பெருமையுடைய சென்னல். ஓங்கு பெரும் சென்னல் மூடு கயலுகளை எப்படி இருக்கணுமா. ஒரு அற்புதமான காட்சியை காமிக்கிறான். பார்த்தோம்னா நல்லா மழை பெஞ்சு கிடுக்கிடுக்கிடுன்னு உயரத்துக்கு சென்னல் இருக்குது. ஒரு சென்னல்லையும் ஒரு முட்டை நெல் இருக்கிற அளவுக்கு கொத்து கொத்தாக இருக்குது. நல்ல தடுமனாக இருக்குது அந்த தண்டுகளெல்லாம். மழை பெஞ்சு அந்த நிலமானது நல்லா செழித்து இருக்குது. சேரும் சகதிகமாக செழித்து இருக்குது. உடனே மீன்களெல்லாம் அப்படியே உள்ளே புகுந்து விளையாடுதான். உள்ளே புகுந்து விளையாடுதான். எப்படி 2 தண்டுக்கு நடுவில் அந்த சேத்து வயலுகளை சொல்கிறோம் இல்லையா, ஓங்கு பெருஞ்சென்னல் வயலுகளை, அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பூங்குவளை கோடை மலர்களெல்லாம் அப்படியே விரிந்து கிடக்கிறதான். அற்புதமான மலர்கள். அங்கே வண்டுகளெல்லாம் வாசம் செய்து அந்த தேனை உறிஞ்சுகின்றன. ஓங்கு பெரும் சென்னல் ஊடு வயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. பொறிவண்டு ஒரு இடத்துலையே இப்போ 10 இடத்துல அந்த காலத்தில் பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவான். ஒரே இடத்துல தலைவாழை இலை போட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம்னா அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துப்பான் இல்லையா. அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் திண்ணை இருந்தது. திண்ணை சூழ் திருக்கோட்டியூர்ன்ட்டு பெரியாழ்வார் பாசுரம். திண்ணை சூழ் திருக்கோட்டியூர்ன்ட்டு. அதனால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மலர்லையே, ஏன்னா மலருக்கு மலர் தாவும் வண்டுகள்னு சொன்னால் இந்த மலரில் இருக்கிற வண்டு அந்த தேன் போதலைன்னுட்டு அர்த்தம். ஆனால் இங்கே நல்லா செழித்து வளர்ந்த அந்த கோடை மலர்கள் என்பதனாலே பூங்குவளை பொறிவண்டு கண்படுப்ப. பொறிகளன்னா என்ன அர்த்தம்? இறைவனை தேட ஆச்சாரியர்களுக்கு பொறிவண்டுன்னுட்டு பேர். ஏன்னா அவர்களெல்லாம் அருகால் சிறுவண்டேன்னு சொல்கிறார். 6 விதமான அனுஷ்டானங்களை உடையதான். அதனால் பொறிவண்டு கண்படுப்ப அந்த மலர்லையே தேன் குடித்து இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லா பகவான்கிட்டையும் போக வேண்டியல. நாராயணன் அப்படி எல்லாம் இருக்கும். அவர் திருமால். ஒரு மாலில் போனால் எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி அந்த இடத்துல உனக்கு வேண்டியது கிடைத்து விடும். இப்படி வண்டு ஒரே இடத்துல ஒரு தேனை குடித்து அங்கேயே அது அற்புதமாக சாய்ந்து ஓய்வு எடுக்கிறதோ, அதே போல் எம்பெருமான் காதில் போட்டுட்டு நீ பாட்டு மற்ற காரியம் பாரு, பாக்கியெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிற கருத்து இதில் இருக்குது. பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி. ரொம்ப அற்புதமான அந்த மடி, கனத்த மடியுடைய பசுக்கள் கிருஷ்ண ஸ்பரிசத்தாலே ஓங்கி வளர்ந்த சென்னல், ஓங்கி வளர்ந்த பூங்குவளை, அவன் ஓங்கி வளர்ந்த உத்தமன். இந்த பசுக்கள் அவனாலே தடவப்பட்டு வளர்க்கப்பட்ட ஓங்கி வளர்ந்த பசுக்கள் இவ்வளவு அந்த இடத்துல இருக்கான். ஏன்னா அது சீர்மல்கும் ஆய்ப்பாடி. சீர்மல்கும் கண்ணன் பிறந்ததினாலே சீர்மல்கி ஆய்ப்பாடி. அடுத்தது இந்த ஆயர்களெல்லாம் கண்ணனையே நினைத்து விரதம் இருப்பதாலே சீர்மல்கும் ஆய்ப்பாடி. அதனால் ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே போய் குடத்தை எடுத்துகிட்டு வா, பால் என்ன மடியில் இருக்குது. அதாவது கரப்பால் இல்லாமல் தான் அந்த பால் இருக்குமே தவிர மடியில் பால் இல்லாமல் இருக்காதான். நீ 10 ஆளை அழைச்சிட்டு 10 அண்டா வேணானா வை, உன்கிட்ட அண்டா இல்லையா அதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய மடிகனத்த பசுக்களாம். அப்படி வளமையுடைய பசுக்கள், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நீங்காத செல்வம். இது யார் எப்படி வந்தது? பகவான் அவதாரத்தினாலே வந்தது. இது பக்தியினாலே வந்த செல்வம். நீங்குமா இந்த செல்வம்? நீங்காதல்லவா. நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய். அற்புதமாக இந்த பாடலை அந்த 3வது பாசுரத்திலே இந்த உலகத்துக்கு என்னென்ன நன்மைகளெல்லாம் வேண்டும், எதற்காக நாங்கள் விரதம் இருக்கிறோம் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டாள். அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறா. நீங்காத செல்வம் நிறைவு, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அதுக்கு சின்னதாக சொல்லுவாங்க, இது இந்த வள்ளல் பெரும்பசுக்கள் என்பது ஆச்சாரிய வள்ளல்களை குறிப்பது என்னட்டு ஒரு சின்ன கருத்து இருக்குது. ஏன்னா இதுக்கு சுவாபதேசம் என்று இருக்குது. இந்த ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் ஆத்ம விஷயத்தை அள்ளி 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 கொடுப்பார்களாம். நம்மால் தான் அது ஏற்றுக்க முடியாது. ஒரு உபன்யாசம் 1 மணி நேரம் உட்காந்தா சொல்கிறவங்க எவ்வளோ உற்சாகமாக சொன்னாலும் எதிர்க்க உள்ளவங்க 10 நிமிஷத்தில் தூங்கிடுறாங்க இல்லையா. ஏன்னு அர்த்தம் என்ன சொன்னால், வாங்க குடம் கிடையாது. வாங்க குடம் இருந்தால் இன்னும் சொல்லுக தினவடங்க சொல்லுதல்னுட்டு அர்த்தம். ஒரு ஆச்சாரியன் ஒரு பெடில் சாகரம், பெரிய கடல் போல விஷய ஞானம் உடையவர். அவரிடத்திலிருந்து நம்மாலே மொண்டு பெருக முடியாத அளவுக்கு நாம் குறை ஞானர்களாக இருக்கிறோம் அல்லவா. அதனால் அது தருவதிலே குறை கிடையாது, பெறுவதிலே தான் குறை.
பகவான் பூரணமாக எல்லாவற்றையும் தருகிறான். ஆச்சாரியன் பூரணமாக எல்லா ஞானத்தையும் தருகிறான். அவன் தருவதிலே தடையில்லை, அவனிடத்திலே அத்தனை விஷயங்களும் இருக்கின்றன, பெறுவதிலே தடை. இந்த குறையை சீர்படுத்தி கொண்டால் நாம் அத்தனை விஷயங்களையும் பெறலாம் என்பது இதனுடைய சுவாபதேசமான கருத்து. 4வது பாசுரம். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியில் புக்கு முகத்து கொடு ஆர்த்து ஏறி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து, தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் ஆர்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய். இப்போது இவன் நீராடணும் சொல்லிட்டா. நீராடணும்னா அங்கே தீர்த்தம் வேணும் இல்லையா? இப்போது இவர்களெல்லாம் நோன்பு நோக்கிறார்கள் என்று தெரிந்தவுடனே, எப்பயுமே ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு நல்ல காரியம் யாராவது செய்கிறான்னா 10 பேர் வந்து உபகாரம் பண்ணணும். தேவதைகள் உபகாரம் பண்ணும், மனுஷன் உபகாரம் பண்ணுறானா பள்ளியும். இப்போ ஆகா இவர்களெல்லாம் நீராட வேண்டும் என்று சொல்லுகின்றார்களே, இவர்களுக்கு நாம் வந்து ஜலசமிருத்தி என்று சொல்லக்கூடிய தீர்த்தத்தை வாரி வாரி வழங்க வேண்டுமே, நீரை வாரி வாரி வழங்க வேண்டுமே. நீரை வைத்திருக்கிற கடவுள் யார்? வருண பகவான், ஜலக்கடவுள். அந்த கடவுள் கைகட்டி வந்து நிற்கிறான். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இங்கே நல்லார்கள் என்பது இந்த நோன்பு நோக்கக்கூடிய ஆயர்குல பெண்கள். இவர்கள் தங்களுக்காக இல்லாமல் உலகத்துக்காக நோன்பு நோக்கிறார்கள், இறைவனை எண்ணி நோன்பு நோக்கிறார்கள். இந்த உபகாரம் ஏதாவது கைங்கரியம். ஒரு ஆள் இப்போ ஒரு திருமஞ்சனம் பண்ணுறாருன்னு வச்சுக்கிங்க, திருமஞ்சனம் பண்ணுறார், 10 பேர்கிட்ட வாங்குறாருன்னா நம்மாலே முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பழமோ ஒரு பாலோ இல்லாட்டி போனால் ஏதாவது ஒரு உபகாரமோ கொண்டு போய் கொடுப்பது. ஒன்றுமே இல்லாட்டி ஒரு சிரம பரிகாரம், அங்கே போயிட்டு ஒரு அண்டா தூக்கி வைக்கிறது, ஏதாவது ஒரு 2 குடம் தண்ணி மொண்டு கொடுக்குறதுன்னுட்டு இருக்குது இல்லையா? இதை செய்யணும். இதுக்கு இது பேர் தான் கைங்கரியம்னுட்டு பேர். கைங்கரியம்னா காசு பணம் தர்றது மட்டும் கைங்கரியம் கிடையாது. கூட உதவுறது, திருவலகிடுதல், நெய் விளக்கு போடுதல், உள்ளே வந்து இடத்த சுத்தப்படுத்துதல், கைங்கரியவரர்களுக்கு உதவி செய்தல், விநியோகம் கொடுக்கும் பொழுது கூட இருந்து உற்சாகமாக அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்தல், எல்லாம் தான் கைங்கரியம். எல்லாமே கைங்கரியம்தான். அந்த மாதிரி இந்த கைங்கரியம் செய்வதற்கு ரெடியாக ஒரு பகவத் விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டால் கைங்கரியம் செய்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த தேவதைகள் வந்துவிடும். காரணம் இது எம்பெருமானுடைய கைங்கரியம். முதலமைச்சர் வர்றாருன்னு சொன்னோடனே பாக்கி பேர் வந்துடுறாங்க இல்லையா? நாங்கள் என்ன பண்ணணுன்ட்டு இந்த இடத்துல விசிட்டுன்னு சொன்னோடனே அத்தனை டிபார்ட்மெண்ட் அந்த இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இது பகவானுடைய டிபார்ட்மெண்ட்டு. இங்கே மற்ற டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்துடுது. அதில் முதல் வந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த வருண பகவான் டிபார்ட்மெண்ட். அவர் கைகட்டி நிற்கிறார். சிறுமிகளே, நீங்களெல்லாம் ஏதோ நோன்பு நோக்கிறீர்கள், இறைவனை எண்ணி நோன்பு நோக்கிறீர்கள். அடியேன் என்ன கைங்கரியம் பண்ண வேண்டும், அடியேன் என்ன கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று கேட்டவுடனே இந்த சிறுமிகள் அவருக்கு ஆணையிடுவது போல அமைத்த பாடல் இந்த பாடல். ஆழிமழை கண்ணா, ஆழிமழைக்கு அண்ணான்ட்டு ஒரு சொற்பிரயோகம் இருக்குது. யாரை பார்த்தாலும் இந்த சிறுமிகளெல்லாம் அண்ணான்னு கூப்பிடும்போது அவர்களுக்கு ஒரு அன்பு வந்துடும் இல்லையா? யாரையும் நம்ம கேவலமாக பேசக்கூடாது, கேவலமாக அழைக்கக்கூடாது. ஒரு உறவுமுறை சொல்லி அழைக்கின்ற பொழுது என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு கிடைக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு கிடைக்கும். இந்த இதை சொல்லித்தர்றா. கூப்பிடும் போது கண்ணா பின்னான்ட்டு நீங்கள் கூப்பிடாதீங்க. கூப்பிடும்போது ஒரு உறவுமுறை சொல்லி அண்ணா, ஆழிமழை கண்ணா, இல்லாட்டி கண்ணான்னு கூப்பிடுங்க. கண்ணா கொஞ்சம் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா எந்த குழந்தையாக இருந்தாலும் உடனே ஓடி வந்துடும் இல்லையா? அதனால் இங்கே ஆழிமழைக்கு அண்ணா, ஆழிமழைக்கு அண்ணா, ஆழிமழைக்கு அண்ணா இல்லையா? கண்ணா அண்ணா அடியேன் இடரை களையாயே, யார்? திருமங்கை ஏழார் பாசனம். அதனால் ஆழிமழைக்கு அண்ணா. ஆழி என்ன அர்த்தம்? ஆழின்னா ஒரு மிகப்பெரிய கடலுக்கு ஆழின்னுட்டு பேர். ஆழி மழை இல்லையா? கடல் போல ஜலம் கொட்டுது இல்லையா? ஆழி என்றால் உலகம், ஆழி என்றால் சக்கரம், இப்படி பல பொருள்கள் இருக்குது. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகாரவேல், ஒன்று நீ கைகாரவேல். மழைக்கு என்ன? மழைக்கு இங்கே ஒருத்தவன் தப்பு பண்ணுறவன் இருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப அற்புதமாக நல்லது பண்ணுறவன் இருக்கிறான். மழை பெய்யும்போது இந்த தப்பு பண்ணுறவன் வீட்டில் பெய்யாமல் நல்லது பண்ணுறவன் வீட்டில் மட்டுமா பெய்யுது? அப்படி கிடையாது. அதுக்கு இது இவனா அவனாங்கிற இதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் சேர்ந்து தான் ஒரு உபகாரம் பண்ணுது. அதனால தான் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு அவனுக்காக எல்லாருக்கும் பெய்யும் மழை. இப்போது இந்த சிறுமிகள் நோன்பு நோற்பதற்காக இந்த ஊரே குதூகலம் அடையப் போகிறது, பயிர்களெல்லாம் செழிக்கப் போகின்றன, எல்லாரும் லாபம் அடையப் போகிறார்கள். அதனால தான் முதல் பாசனத்தில் பாரோர் புகழப்படிந்து அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை போட்டான். இப்போது ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், நீ ஒன்று நீ கைகரவேல், உள்ள ஒன்று வச்சுக்காத, எல்லாத்தையும் மறைத்து கொள்ளாதே, ஒன்று நீ கைகரவேல். ஆழியில் புக்கு, எல்லாருக்கும் நல்லதாக மழை பெய்யும், 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு, சாப்பாடுக்கு எங்கே போகிறது? போய் எந்த இடத்துல நெல் அரிசி எல்லாம் இருக்கோ எல்லாம் கேதர் பண்ணு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து
நல்ல முறையில் ஒரு திதி ஆராதனம் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல். அப்போது நான் இந்த தண்ணிக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லும் பொழுது இவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆழிகள் புக்கு, நேராக சமுத்திரத்துக்கு போ, ஆழிகள் புக்கு முகர்ந்து குடத்தை மேலோட்டமாக இப்படி இழுத்தால் பாதி தண்ணி தான் வரும். நல்லா கொட 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 கொடன்னுட்டு உள்ளே போயிட்டு முகர்ந்து மேலே ஏறு. ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழிகள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி. நல்லா முகர்ந்த உடனே அந்த சத்தத்தோடு மேலே ஏறணுமா. மேலே ஏறும்போது படபட படபடன்ட்டு அந்த சத்தத்தோடு ஏறணுமா. ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழிகள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. எப்படி இருக்கணும்? ஊழி முதல்வன். ஊழி முதல்வன் யார்? கண்ணன். உருவம், அவனுடைய உருவம் எப்படி? ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்த மேனி. கருத்த மேனி என்பதற்கு என்ன பொருள்? மேகங்கள் கருத்திருந்தால் நல்ல மழை இருக்குதுன்னுட்டு அர்த்தம். மழை தண்ணி நிறைந்தால்தான் மேகம் கருக்கும். மழை தண்ணி நிறைந்தால்தான் மேகம் கருக்கும். மழை தண்ணி இல்லாட்டி போனால் வெண்மேகங்களாக போய்விடும். கம்பன் ஒரு பாட்டில் காமிக்கிறான், அப்படியே கருத்து கண்ணனை போல இந்த மேகம் வந்தது, மழை பெய்து விட்டு சிவபெருமானை போல சென்றது. சிவபெருமான் வெளுத்த திருநீர் அணிந்தவர் இல்லையா அப்படின்ட்டு ஒரு உவமையை கம்பன் கம்பராமாயணத்தில் காட்டுறார். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழிகள் புக்கு முகர்ந்து கூட ஆர்த்தி ஏறி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில். அம்மன்னா அழகிய வலிமையான, பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில். என்ன பத்மநாபன்? 12 நாமங்களில் பத்மநாபாய நமக, தாமோதராய நமக. இந்த பத்மநாபன் என்பது பத்மம், ஒரு மலர். நாபி என்ன? உந்தி. உந்தி கமலத்திலே ஒரு தாமரை மலரிலே இந்த படைப்பு கடவுளாகிய நான்முகனை தோற்றுவித்தவர் எம்பெருமான். அதனால் அவருக்கு பத்மநாபன் என்று பேர். உலகத்தை படைக்கச் செய்பவனை படைத்ததால் வந்த புகழ் பெற்றவன். அதனால் ஒரு பெருமையை, ஒரு நல்ல காரியத்தை செஞ்சால் ஒரு பெருமை இருக்கும் இல்லையா? இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள உயிர்களையும் நாம் படைத்து விட்டோம், ஒரு அற்புதமான ப்ராடக்ட் பண்ணால் இந்த ப்ராடக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? அப்படி எம்பெருமானுக்கு ஒரு புகழ் வந்ததான். ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா அந்த குழந்தை பக்கத்தில் கிடக்கும்போது அந்த தாயினுடைய முகத்தில் என்ன மாதிரியான ஒரு புன்னகையும் ஒரு ஒளியும் இருக்கும், ஒரு தேஜஸ் இருக்கும். அந்த தேஜஸ் எம்பெருமானுக்கு வந்ததான். அதனால் அவனுக்கு பத்மநாபன் என்று பேர். பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி. ஆழி போல் மின்னி எப்படி? ஆழின்னா சக்கரம், சக்கரம் போல மின்னணுமா, ஒளி சக்கரம் என்று பேர். ஆழி போல் மின்னி கோடி சூரிய சமப்பிரபோ. கோடி சூரிய பிரகாச சமப்பிரபோன்னுட்டு பேர். யாருக்கு? சக்கரத்தாழ்வாருக்கு. அதனால் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து. வலம்புரி போல் நின்றதிர்ந்து நின்று அதிர வேண்டுமா, தட தட தடன்ட்டு அந்த சங்கு முழக்கம், சங்கே முழங்குன்னுட்டு சங்கு முழங்க வேண்டுமா. அந்த சங்கு முழங்கிட்டாலே எதிரி தொலைந்தான்னு அர்த்தம். நடுங்கும். யார் நடுங்கிற மாதிரி? ஒரு அனாஷ்டிதர்கள் பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேன் முன் நின்றானே. பார்த்தனுடைய அந்த தேர் முன்னாடி நின்று அவன் செஞ்ச சங்கநாதமானது எதிரிகளை தொடை நடுங்க வைத்தது. ஆனால் யாருக்கு அது மகிழ்ச்சி தரும்? ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொன்னால் ஆகா சரியான நேரத்தில் வந்துருச்சுன்னுட்டு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு போலீஸ் சைரன் கேட்டதுன்னா திருடர்களுக்கு அது ஒரு தேவையில்லாத ஒலியாகவும் நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒலியாகவும் இருக்கும். ஆனால் அந்த உதவி வேண்டியவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம், நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆஷ்டிதர்களுக்கு சந்தோஷத்தையும் அனாஷ்டிதர்களுக்கு பயத்தையும் தரக்கூடிய ஒலி. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல். பகவான் ராமாயணத்திலே அந்த கோதண்டத்தை கையிலே ஏந்தி நின்று சண்டை போடுகின்ற பொழுது அதிலே வருவது மின்னலா இல்லை அம்புகளா என்று தெரியாத அளவுக்கு அந்த சரக்கூடமாக போய்கொண்டே இருந்ததாம். அந்த மாதிரி சார்கம் உதைத்த சரமழை போல் 1 100 1000 10,000 கோடியாக அந்த அம்புகள் பறந்தனன்னுட்டு அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக அந்த சண்டையை விவரிப்பார் வால்மீகி. அதனால் சார்கம், சார்கம் என்றாலே கோதண்டம் என்னட்டு அர்த்தம். சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். வாழ உலகினில் பெய்திடாய். நீ பெய்யணும். ஆனால் சில நேரத்தில் மழை பெஞ்சால் எல்லாருக்கும் வெள்ள நிவாரணம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். எல்லாம் கார் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு மேலே போகிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அவர்களுக்கு சோறு தண்ணி இல்லாத மாதிரி 10 நாள் பரிதவிக்கிற மாதிரி ஆகிடும். அப்படியெல்லாம் மழை பெஞ்சிடாது. நாங்கள் வாழ்வதற்காக, பயிர்கள் வாழ்வதற்கு எதை செஞ்சாலும் நல்லபடியாக செய்யணும் இல்லையா? வாழ உலகினில் பெய்திடாய். ஏன்னா மழைக்கு சொல்கிறா, நீ போ சமுத்திரத்தில் போய் நிறைய தண்ணி எடுத்துக்கோ, எடுத்துக்கிட்டு மேலே போய் கண்ணனாட்டம் நல்ல உருவம் கருத்து நல்ல டென்ஸு க்ளவுடாக போய் நீ இந்த மாதிரி மழை பெய்ய போகிறேன் என்று சொல்கிற மாதிரி
நீ நல்லா மின்னலை மின்னு, நல்லா இடி இடி, எல்லாம் இடி இடித்து எல்லா விதமான தீர்த்தங்களும், அதாவது ஆறு குளம் ஓடை எல்லாம் நிரம்புற மாதிரி நல்ல சமிருத்தியாக நீ இந்த மழையை நாங்கள் வாழ்வதற்காக பெய்ய வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவும் மழை பெய்யும் என்பதை இந்த இடத்துல சொல்லாமல் சொல்லுகின்றாள் ஆண்டாள். அப்படிப்பட்ட மழையை பெய்ய வேண்டும், நாங்களும் நீ எல்லாருக்கும் செய்யும்போது நாங்களும் அதில் ஒரு ஓரமாக நின்று மார்கழி நீராடுகிறோம் என்று வருண பகவானுக்கு கட்டளையிடுகிறாள். நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் மற்ற தேவதைகளெல்லாம் நமக்கு உதவும் என்பதை சொல்வது இந்த பாசுரம். அடுத்த பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் அமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம் வாவாய். ரொம்ப அழகான விஷயத்தை சொல்கிறான், ரொம்ப அழகான விஷயத்தை. என்ன சொல்கிறான்? என்ன பாடணும்? மாயனை. அவன் மாயன் இல்லையா? மாயனன்னா என்ன அர்த்தம்? மாயன் என்றால் நாம் எதையெல்லாம் நினைக்க முடியாதோ அதையெல்லாம் செய்யக்கூடியவன், நம்முடைய இஷ்ட காமியார்த்தங்களை எல்லாம் நிறைவேற்றி தருபவன், இங்கும் இருப்பான் அங்கும் இருப்பான் அங்கும் இருப்பான் எங்கும் இருப்பான் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன், எல்லா வடிவங்களையும் எடுக்கக்கூடியவன், அகடித கடனா சாமர்த்தியன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சாமர்த்தியம் மிகுந்தவன். அங்கு ஒளியை வைத்துவிட்டு இங்கு வந்து அவதாரம் செய்தான் இல்லையா? இப்படிப்பட்ட மாயன். மண்ணு வடமதுரை மைந்த, மண்ணுதலன்னா நிலை பெற்றிருத்தல் அர்த்தம். மண்ணு வடமதுரை மைந்தானை, வடமதுரை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கு இல்லையா? வடமதுரை மைந்தானை தூய பெருநீர் அமனை துறைவனை. யமுனைக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால், யாமுனா அதிகம்பீரம்னு சொல்கிறார். கம்பீரமாக இருக்குமா யமுனை? அந்த நீரே கொஞ்சம் கருப்பாக இருக்குமா? ஏன்னா கண்ணன் கலந்து விளையாடி அவனுடைய நிறத்தை பெற்றதான். எடுத்துக்கிட்டு போகும்போது, அதாவது வசுதேவர் இந்த குழந்தையை கொண்டு போய் பிருந்தாவனத்தில் சேர்க்கறதுக்காக போகிறார். மழை பெய்யுது, அப்படியே நிரம்பி வழியுது யமுனா நதி. மேலே மழை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நதியேங்கிறார். இதை விட்டே வழின்னுட்டு அந்த நதி வழியை விட்டதான். விடுகின்ற பொழுது வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்ததான். இது என்னடா வழியை விடுறன்னுட்டு மேலே வெள்ளம் வருதேன்னு சொன்னால், எப்படியாவது கண்ணனுடைய திருவடி, ஏன்னா தேவகி வசுதேவர், அந்த வசுதேவர் தலைக்கு மேலே ஒரு கூடையில் கண்ணனுடைய திருவடியை வச்சு அந்த கண்ணனுடைய திருவடி அப்படியே தொங்குது, பிஞ்சு திருவடி. அந்த பிஞ்சு திருவடி தொங்கும்போது அந்த திருவடியை தொட்டு விட வேண்டும், அந்த திருவடியை ஸ்பரிசிக்க வேண்டும் என்கிற ஆவலினாலே இந்த யமுனை உயர்ந்து அந்த திருவடியை ஸ்பர்சம் பண்ணி அப்படியே கீழே இறங்கி வழிவிட்டது ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். அதனால் இந்த யமுனை துறைவன், தூய பெருநீர் அமனை துறைவனை, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ததாலே கிடைத்த தூய்மையா. ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை, விளக்கு என்றால் பிரகாசமாக இருக்கும், தன்னையும் காட்டும் காட்டுமற்றவர்களுக்கும் வழியை காட்டும், தன்னையும் காட்டும். விளக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலையும் தெரியும். பகவான் அவதாரம் பண்ண பிறகு பகவான் தன்னையும் காட்டினானா காட்டலையா? தான் பரமாத்மாங்கிறத காமிச்சாளா இல்லையா? ஆகையினால இது விளக்கு. ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாயை தாமோதரன்ட்டு அற்புதமான பேர். தாமோதரன்னா என்ன? தாம்பு உதரம், உதரம்னா வயிறு, தாம்பன்னா கயிறு. எல்லாரும் புகார் சொல்லும் பொழுது இனி வெளியில் போவியா என்று நினச்சி இந்த உரலோடு கட்டி வைத்தாளாம் யசோதை. அப்படி அந்த குழந்தை இருக்குது இல்லையா, அந்த குழந்தையை கட்டி வச்சுட்டா யசோதை. சின்ன தாம்பு கயிற்றெல்லாம் கட்டி வச்சுட்டா. அந்த தாம்பு கயிற்று உலகத்தையே பந்தப்படுத்தியவனை இவள் தன்னுடைய அன்பினாலே பந்தப்படுத்தி விட்டாள். ஐயோ, தாய் கட்டின பிறகு தாயை மீறக்கூடாதேங்கிறதுக்காக அந்த பெருமாள் அந்த கயிற்றை இடுப்பிலே வைத்துக்கொண்டு அந்த இடுப்பு தழும்போடு இன்னைக்கும் காட்சி தருவதாலே தாம்பை உதரத்திலே ஒரு அழுத்தமாக கொண்டு அந்த தழும்போடு காட்சி தருவதாலே அவருக்கு தாமோதரன் என்று பெயர். தாமோதரனை தாயை குடல் விளக்கம், இவளை பெற்ற வயிறுடையாள். திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, இந்த பெற்ற வயிறுக்கு எவன் பட்டம் கட்டுகின்றானா வந்தான் பிறப்பின் பலனை அடைந்தவன். அம்மாவனுடைய பெருமையை உலகெங்கும் பேச வேண்டும் என்னட்டு அப்படி பேசி நமக்கு தாயை மதிக்க வேண்டும் என்று முதலிலே வழிகாட்டியவர் யார்? தானே மதித்து வழிகாட்டியவர் பெருமாள் தான். அவரே தாய் தான். இந்த தாய்க்கும் அவர் தான் தாய் தான். அதாவது எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் எல்லாம் பகவானுடைய திருவடியை தேடுகின்ற பொழுது அந்த திருவடியை பிடித்து விட வேண்டும் என்றெல்லாம் தேடிய போது அந்த பகவான் இந்த தாயினுடைய திருவடியை அம்மா அம்மா என்று கெட்டியாக பிடித்து கொண்டான். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பெயர் தான் இந்த தாமோதரன் என்கிற பெயர். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயாமாய் வந்து நாம்,
இதுதான் வராக அவதாரத்திலே சொன்னது. மன தூய்மை, முக்கரண சுத்தி என்பார்கள். பகவானிடத்திலே போகும்போது வாய் நாமாவை பாட வேண்டும், கை அவனை கூப்ப வேண்டும், மனம் அவனை நினைக்க வேண்டும். இந்த மூன்றும் இணைந்து ஒரே ஒரு நிமிஷம் செஞ்சுட்டா கூட உங்கள் பக்தி பூர்த்தி ஆயிடுச்சுன்னுட்டு அர்த்தம். அதனால் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது மலர்களையெல்லாம் எடுத்து அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக அப்படியே நாமங்களை சொல்லி தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி. வாயினால் பாடுவதற்குத்தான், பாடாத வாயென்ன வாயின்னு சொல்கிறார் இல்லையா? வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க, மனதினாலே அவனை நினைக்க, போய பிழையும் புகதருவான். பிழை 3 விதமான குற்றங்கள் இருக்குது. ஒன்று வந்து பழவினை, ஒன்று நுகர்வினை, இன்னொன்று எதிர்வினை. இந்த 3 வினைகளும் போய்விடுமா? தெரியாமல் செஞ்ச வினைகளும் போயிடுமா? ஏதோ தவறி போய் செஞ்ச வினைகளும் போய்விடுமா? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு. உன்னுடைய பாவங்களெல்லாம் வேரோடு நசியும். ஒரு பெரிய நெருப்பை மூட்டி அதில் பஞ்சு போட்டால் எப்படி இருக்கும்? விறகு போட்டாலாவது கறி மிஞ்சும், பஞ்சு போட்டால் என்ன இருக்கும்? அந்த மாதிரி அப்படி ஒரு பாவம் இருக்கிற சுவடே தெரியாமல் அறிந்து விடும். அந்த சுவடே இருக்காது. தீயினில் தூசாகும் செப்பு, பகவானுடைய நாமத்தை செப்பு. இப்படி செய்தால் பகவானுடைய நாமத்தை சொல்வதன் மூலமாகவும் ஒரு மலரை எடுத்து அவருடைய திருவடியிலே சமர்ப்பிப்பதன் மூலமாகவும் இந்த பக்தியானது பூர்த்தி பெற்று நம்முடைய பாவங்கள் எல்லாம் நசித்து விடும். என்ன கேட்குறா, நம்ம எத்தனையோ பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறோமே, நமக்கு இந்த காரியம் சித்தி ஆகுமா? நம்மாலே வந்து இதை செய்ய முடியுமா? அப்படியெல்லாம் சொல்லும்போது சொல்லுகின்றாள், ஒரு நாமாவை சொன்னாலே எல்லா பாவங்களும் போய்விடும். அதுக்கப்புறம் இந்த நோன்பு தொடர்வதற்கும் இந்த நோன்பை பூர்த்தியாக செய்வதற்கும் ஒரு தடையும் இருக்காது என்று சொல்வதினாலே இந்த 5ஆம் பாசுரத்தின் மூலமாக பகவான் நாமத்தை சொல்லுவதன் மூலமாக, ரொம்ப எளிமையான விஷயம், அதை சொல்வதன் மூலமாக பாவங்கள் நசித்துவிடும் என்பதை காட்டுகின்றாள் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அடுத்த பகுதியில் மேலும் 5 பாடல்களை நாம் சிந்திப்போம்.